வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிக்கன் சுக்கா வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ சிக்கன் சுக்கா வறுவல் செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1.5 ஸ்பூன், தக்காளி 1, மஞ்சத்தூள் சிறிதளவு, கரம் மசாலா பொடி 1 ஸ்பூன், வீட்டு கரம் மசாலா பொடி 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிறிதளவு, பெப்பர் தேவையான அளவு, சிக்கன் 1 கிலோ, மல்லித்தலை கருவேப்பிலை சிறிதளவு. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ சிக்கன் சுக்கா செய்கிறதுக்கு இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். பாத்திரம் நல்லா சூடாகட்டும். இப்போ சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு நல்லெண்ணெய் தான் ஊற்றி செய்யணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பொடியாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. எடுத்து வச்சிருக்கிற ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்கிற மசால் பொடியெல்லாம் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி மிளகாத்தூள் கறிகிறோம். 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது வந்து ஆப்ஷனல் தான், நம்ம தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, இது கடை பொடி 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். இது வீட்டில் அரைச்ச கரம் மசாலா பொடி 1/4 டீஸ்பூன். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த கரம் மசாலா பொடி வந்து ஃப்ளேவருக்காக போட்டிருக்கோம். இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை போட்டுக்கிடுவோம். இப்போ நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ சிக்கன் வேகிறதுக்கு 1 டம்ளர் தண்ணி மட்டும் அளவாக ஊற்றிக்கிறோங்க. இப்போ நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ சிக்கன் வேகிறதுக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். அப்பப்போ திறந்து பார்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா சிக்கன் வெந்து வந்துருச்சு. இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வெந்து வந்துருச்சு.
இப்போ கடைசியாக வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கிடுவோம். மிளகுத்தூள் வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி கொடுங்க. நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இப்போ ஃபைனலாக மல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். இப்போ எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லா கிளறி கொடுத்துருங்க. மல்லித்தலை போட்ட பிறகு நல்லா சிக்கன்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இது அப்படியே பரிமாறிட வேண்டியது தான். உண்மையிலே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த சிக்கன் சுக்கா வறுவல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.